கம்பம்ல இருக்க மட்டன் கடை பாயும் நம்ம டெஸ்லா பாயும் ஒன்று தான் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? டெஸ்லா கார் டெக் இன்னோவேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது அப்படியே அவரோட எக்ஸ் பிளாட்ஃபார்மில் வச்சு ஒரு பஸ்ஸும் கியூரியாசிட்டியும் கிரியேட் பண்ணுறாரு. கிளவராக இம்பார்ட்டண்ட்டாக தலைவன் எந்த ஆடும் ரன் பண்ணலை. இப்போ நம்ம கம்பம் பாய்க்கு வருவோம். மூக்தா மட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்கனும் மட்டனும் தான் விற்கிறாங்க. அவங்க இன்ஸ்டாகிராமில் அவங்க ப்ராசஸ் என்ன, அவங்க கட்டிங் எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்குன்றத காட்டிகிட்டே இருப்பாங்க. இதுவே அவங்க கஸ்டமருக்கு ஒரு பெரிய ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணிடுச்சு. ரெண்டு பேரும் அவங்க கஸ்டமருக்கு தெளிவாக அவங்க என்ன விற்கிறாங்களோ அவங்களோட கஸ்டமருக்கு ப்ராடக்ட் குவாலிட்டியை காமிச்சிட்டாங்க. அதனால தான் ஈவியில் தலைவன் கில்லி, நம்ம பாய் மட்டனில் பெரும் புள்ளி. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இவங்கள்ட்ட நீங்கள் என்ன கற்றுக்கணுன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு கேளுங்க. இவங்க ரெண்டு பேருமே பிரைசிங்கில் தான் கிங்கே. டெஸ்லா காரோட ஸ்டார்டிங் ப்ரைஸே 35 lakhs. நம்ம பாயோட மட்டன் 1 கிலோ 1000 ரூபா. மக்கள் குவாலிட்டியான பொருளுக்கு எப்பயுமே காசு கொடுக்க யோசிச்சதே இல்லை. பட் நீங்க தான் அதை உங்க கஸ்டமருக்கு சொல்லணும். நீங்க ஒரு சூப்பர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வச்சிருக்கீங்கன்னா அதுல ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் மாதிரி யோசிங்க, கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். கீழே கமெண்ட்ல உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க, நம்ம பேசலாம்.